அந்த குலதெய்வம் எல்லை தெய்வம் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் முறைப்படி சுவாசத்தை கவனித்து தியானத்தை பண்ண தொடங்குனா ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுமோ அது தானாக கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ குலதெய்வம் கோயிலுக்கே போகலை, குலதெய்வம் கோயிலே தெரியலை. ஒருத்தன் குருவை நினச்சி ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சு தவம் பண்ணானா குலதெய்வத்திட்டேருந்து எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. புரியுதுங்களா? அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய செயலாக்கத்தை அவன் தியானத்துக்குள்ளே செஞ்சிட முடியும். அந்த செயலாக்கத்துக்குள்ளே உருவாக்கிட முடியுங்கிறது தான் அதோட தத்துவமே. இப்போ குலதெய்வத்து கோயிலில் இப்போ நாங்கள் குலதெய்வத்துக்கு போகிறோம், எந்த ஆடு வெட்ட மாட்டோம், கோழி வெட்ட மாட்டோம், உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அது எங்களுக்கும் குலதெய்வத்துக்கு இருக்கிற உறவு அவ்வளோதான். எலும்புச்சம்பளம் கிடையாது, சூடம் கிடையாது, தேங்காய் கிடையாது, பத்தி கிடையாது. எங்கள் பூசாரி கத்துவார், எல்லாம் செய்வார். நாங்கள் என்ன செய்கிறோம், அதை எப்படி தொடர்பு கொள்ளணுமோ போய் உட்காந்து ஆத்மார்த்தமாக எங்களையே கொடுத்துட்டு வருவோம். நான் சூடத்தை கொடுக்க மாட்டேன், நான் என்ன கொடுப்பேன் குலதெய்வத்திட்ட, திருப்பி அது ரிட்டன் வர்ற வரைக்கும் காத்திருப்பேன். அவ்வளோதான் இதோட தத்துவம். இந்த உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த பொருள் இன்னும் எதை நினைக்கிறேன்னா கடவுளையும் சாமிகளையும் நினைக்கிறேன். அப்போ எதை கொடுக்கணுன்னா நம்மளை தான் கொடுக்கணும். இப்போ நம்மளை கொடுத்துட்டு காத்திருக்கணும் உட்காந்த தியானத்தில். அது செயல் மாறும்போது எந்திரிச்சு வருவோம். இதுதான் உண்மையான சரணாகதி.